श्रीमद् भागवतम की जय। श्रील प्रभुपाद की जय। सर्वशास्त्राब्धि पीयूषा सर्ववेदैक सत्फला सर्वसिद्धांत रत्नाढ्य सर्वलोकैक दृक्पद सर्वभागवत प्राण श्रीमद् भागवत प्रभो कलिद्वंतोदिदादित्य श्रीकृष्ण परिवर्तिता परमानंद पाठाय प्रेम वर्षक्षरायते सर्वदा सर्वसेव्याय श्रीकृष्णाय नमोस्तुते। मदेकबन्धो मत्सङ्गिन् मद्गुरो मन्महादन मन्निस्तारक मद्भाग्य मदानन्द नमोस्तुते। असाधुः साधु दादायिन्नति नीचोतचाकर आनमुञ्च कदा शृण्माम् प्रेम्णा हृत्कण्ठयोस्फुराः। ॐ नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। श्रीमद् भागवतम 7வது ஸ்கந்தம் 3ஆம் அத்தியாயம் பதம் எண் 33. நான் ஸ்லோகம் மட்டும் படிச்சுட்டு மொழிபெயர்ப்பு படிச்சிடுறேன், நேரம் கம்மியா இருக்கனால. வியக்தம் personality of Godhead Krishna. The cosmic manifestation is a gross material body of the Supreme Personality of Godhead who enjoys the taste of the material mellows by expanding his parts and parcels, the living entities who are qualitatively one with him. The Supreme Personality of Godhead, however, is situated in the Vaikuntha planets where he enjoys the spiritual mellows. Therefore, the one absolute truth, Bhagavan, pervades all by his cosmic material manifestation, the spiritual Brahman effulgence and his personal existence as the Supreme Lord. பிரபுவே, உங்களுடைய சொந்த இருப்பிடத்தில் மாற்றமில்லாதவராக இருக்கும் தாங்கள் இப்பிரபஞ்ச தோற்றத்திற்குள் தங்களுடைய விஸ்வரூபத்தை விரிவடைய செய்வதன் மூலமாக இந்த ஜட உலகை அனுபவிப்பராக காணப்படுகிறீர்கள். தாங்கள் பிரம்மனும் பரமாத்மாவாகவும் பழையவராகவும் பரமபுருஷரும் ஆவீர். பொருளுரை: பரபிரம்மனான முழுமுதற் கடவுள் அருவ பிரம்மன், இதயவாசியான பரமாத்மா மற்றும் முடிவாக புருஷோத்தமராகிய ஸ்ரீகிருஷ்ணர் என்ற 3 அம்சங்களில் தோன்றுகிறார் என்று கூறப்படுகிறது. பிரபஞ்ச தோற்றமானது பரமபுருஷரின் பௌதீக ஸ்தூல உடலாகும். பரமபுருஷர் தனது பின்ன பகுதிகளான ஜீவராசிகளை விரிவடை செய்வதன் மூலமாக பௌதீக வளங்களின் சுவையை அனுபவிக்கிறார். ஆனால் பரமபுருஷர் வைகுண்ட லோகங்களில் இருந்து கொண்டே ஆன்மீக வளங்களை அனுபவிக்கிறார். ஆகவே ஒரு பரபிரம்மனான பகவான் தனது பௌதீக பிரபஞ்ச தோற்றத்தினாலும் ஆன்மீகமான பிரம்மஜோதியினாலும் மற்றும் பரமபுருஷராக உள்ள அவரது தனிப்பட்ட இருப்பினாலும் எங்கும் நீக்கமர நிறைந்துள்ளார். நமோ விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரேஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த சுவாமி நிதி நாமினே. நமஸ்தே சாரஸ்வதே தேவே கௌரவாணி பிரச்சாரிணே निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंद. हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे. योऽन्तः प्रविश्य वाचमां प्रसुप्तां सञ्जीवयत् अखिल शक्तिधर स्वधाम्ना अन्यां हस्तचरणश्रवणत्वगादीन् प्राणान् नमो भगवते पुरुषाय तुभ्यं. पान्पस्मान् पुरुहूत वैरि बलवन् मातङ्गमाद्यद्घट कुम्भोच्छात्रि विपाटनादि कपटु प्रत्येक वज्रायिताः श्रीमत्कण्ठीरवास्य प्रतसुनकरा धारिदाराति दूर प्रध्वस्तत्वान्तः शान्त प्रवृत्त मनसा भाविता भूरि भागैः. हरे कृष्ण. நாம் ஸ்ரீமத் பாகவத்துல தொடர்ந்து ஹிரண்யகசிபனுடைய விஷயங்களை கேட்டுட்டு இருக்கோம். ஹிரண்யகசிபு வாச்ச அப்படின்னு தான் இங்க நம்ம சொல்ல வேண்டியதா இருக்கு. ஹிரண்யகசிபு இங்க யாரையோ பிரார்த்தனை பண்ற மாதிரி இருக்கு. யாரைய பிரார்த்தனை பண்றார்? பிரபு அப்படின்னு சொல்லி சொல்றார். சோ இங்க ஹிரண்யகசிபு யாரை பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கார்? பிரம்மதேவனை பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்காரு இல்லையா? பிரம்மதேவனை பிரார்த்தனை பண்ணும் விதமாக இங்க அமைஞ்சிருந்தாலும் உண்மையில இது எல்லாமே பகவானுக்கு சொந்தமான பிரார்த்தனைகள் தான். ஏன்னா வேதத்துல எந்த ஒரு பகுதியா இருந்தாலும் அது பகவானை தான் குறிக்கும் அப்படின்ட்டு மாதவாச்சாரியர் தன்னுடைய வியாக்கியானத்துல சொல்றார். விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல பார்த்தோம் அப்படின்னா
இரண்டு விதமான வியாக்கியானம் கொடுக்கப்படும். இப்ப உதாரணத்துக்கு சிவஹ அப்படின்னு ஒரு சப்தம் வரும். சிவஹன்ற சப்தத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா ஆதிசங்கரர் எப்படி வியாக்கியானம் கொடுப்பார்? சிவஹ அப்படின்னா யாரதான் குறிக்கும்? அது சிவனை தான் குறிக்குது. நேரடியாக தெரியும் உங்களுக்கு, சிவபெருமான் சொல்றோம் இல்லையா? சிவஹன்ற சப்தம் சிவனை தான் குறிக்கும். ஆனா விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல சிவஹன்ற பெயர் இருக்கு. இப்படி இதுக்கு எப்படி நான் வியாக்கியானம் கொடுக்கறது அப்படின்னு கேட்கும் பொழுது, இது நான் விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல சிவனை பத்தி பேசுறார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. விஷ்ணு சஹஸ்ரநாமம் அப்படின்னா விஷ்ணு பத்தி தான் பேச முடியும். அப்ப சிவஹன்ற சப்தம் எப்படி விஷ்ணுவுக்கு பொருந்தும் அப்படின்னு கேள்வி கேட்கும் பொழுது ஆதிசங்கரர் எப்படி வியாக்கியானம் கொடுப்பாரு அப்படின்னா, ஏன்னா ஆதிசங்கரர் முதல்ல வியாக்கியானம் கொடுத்திருக்காரு விஷ்ணு சஹஸ்ரநாமத்துக்கு. அவர் எப்படி வியாக்கியானம் கொடுப்பாரு அப்படின்னா, பகவான் சிவனுக்கு பரமாத்மாவாக இருப்பதால் அந்த பரமாத்மாவை குறிக்கக்கூடிய சொல் சரீரத்தையும் குறிக்கும். அதனால் சிவஹன்ற சப்தம் சிவனையும் குறிக்கும் விஷ்ணுவையும் குறிக்கும் அப்படின்னு சொல்லிடுவார். நான் ஒரு நபரை கூப்பிட்டேன் அப்படின்னா, உதாரணத்துக்கு சோட்டா கோபிநாத் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறேன். சோட்டா கோபிநாத் இங்க வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறேன். அவன் பாட்டு திரும்பி பார்க்காம போயிட்டே இருக்கான். சோட்டா கோபிநாத் வாடான்னு சொல்லி கூப்பிடுறேன். ஏன்டா திரும்பி பார்க்க மாட்டேங்கிற? பிரபு, நீங்க என்னுடைய உடம்ப கூப்பிட்டீங்களா ஆத்மா கூப்பிட்டீங்களா அப்படின்னு கேள்வி கேட்டான் அப்படின்னா பதில் கிடையாது. ஏன்னா சோட்டா கோபிநாத் அப்படிங்கிறது உடம்பையும் குறிக்கும் ஆத்மாவையும் குறிக்கும் இல்லையா? நான் ரெண்டு பேரையும் தான் சேர்த்து கூப்பிட முடியும். தனித்தனியா சோட்டா கோபிநாத் உடம்பை திரும்பி பாரு, சோட்டா கோபிநாத் ஆத்மாவை திரும்பி பாருட்டு சொல்ல முடியாது இல்லையா? அப்ப உடலை குறிக்கும் போது அது ஆத்மாவையும் குறிக்கும் அப்படிங்கிற ஒரு நியாயம் இருக்கு. அதனால் அந்த நியாயத்தின் பிரகாரம் சரீரத்தை குறிக்கக்கூடிய சிவனை குறிக்கும் பொழுது உள்ள இருக்கக்கூடிய பரமாத்மாவாகிய விஷ்ணுவையும் குறிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாரு? அவர் வியாக்கியானம் கொடுத்துட்டு போயிடுவார். இதுவே பராசரப்பட்டர் வியாக்கியானம் கொடுத்தாரு அப்படின்னா, இல்ல இந்த சிவசப்தம் விஷ்ணுவையே குறிக்கும் அப்படின்னு வியாக்கியானம் கொடுப்பார். என்ன காரணத்தினால அப்படின்னா, சிவஹ அப்படின்ற சப்தத்துக்கு அர்த்தம் என்னது? மங்களத்தை நல்கக்கூடியவர். மங்களத்தை யாரெல்லாம் நல்குறாங்களோ அவங்களுக்கு பேர் என்ன கொடுக்கலாம்? சிவன்ற சப்தம் கொடுக்கலாம். ஏன்னா ஒரு வார்த்தைக்கு ரெண்டு விதமான அர்த்தங்கள் இருக்கு. யோகியர்த்தம் ரூಢியர்த்தம் அப்படின்னு இருக்கு. யோகியர்த்தம் அப்படின்னா வெளிப்படையான பொருள், ரூಢியர்த்தம் அப்படின்னா அதனுடைய உட்பொருள் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். வெளிப்படையா நம்ம பங்கஜம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். பங்கஜம் அப்படின்னா யாரு? பங்கஜம் மாமி கிடையாது இல்லையா? பங்கஜம் அப்படின்னா சேற்றுல இருந்து தோன்றக்கூடியது அப்படின்னு அர்த்தம். சேற்றுல இருந்து தோடக்கூடியதுக்கு என்ன பேரு? தாமரை இல்லையா? இது வெளிப்படையான அர்த்தம், எல்லாருக்குமே தெரியும். ஆனா பங்கஜம் அப்படின்ற பெயருக்கு இது வெளிப்படையான அர்த்தமா இருந்தாலும் உள்ள அர்த்தத்தை பார்த்தோம் அப்படின்னா தவளையை கூட குறிக்கும். ஏன்னா சேத்துல இருந்தா என்ன பண்ண, தவளையும் வெளில வர்றது போல தோன்றதுனால தவளையை கூட குறிக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு சில சொல்லலாம். ஆனா ஒரு சில வார்த்தைகள் நம்ம என்ன பண்ண முடியாது அப்படின்னா, இப்படி எக்ஸ்டெண்டட் மீனிங் கொண்டு போக முடியாது. ஒரு சில வார்த்தைகளை கொண்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சம்ஸ்கிருத வியாக்கியானம் சொல்லி கொடுக்குது, வியாக்கரணம் சொல்லி கொடுக்குது, கிராமர் சொல்லி கொடுக்குது. இப்படி நம்ம என்ன பண்ணலாம்? சிவசப்தம் விஷ்ணுவு குறிக்கும் அப்படின்னு சொல்லலாம். இது பொதுவாக ஆச்சாரர்களுடைய கிரந்தத்துல அவங்களுடைய வியாக்கியானத்துல பார்த்தோம் அப்படின்னா இது நம்ம பொதுவா பாக்குறது உண்டு. வெளிப்படையான ஒரு அர்த்தம் இருக்கும், உள்ள அர்த்தம் அப்படிங்கிறது வேற விதமான அர்த்தமா இருக்கும். அது போல இங்க நாம் பாக்குறோம், இரண்யகசிபு உண்மையில பிரம்மாவை வணங்குறத போல தோன்றினாலும் உண்மையில அவன் யாரதான் வணங்குறான்? விஷ்ணுவை தான் வணங்குறான். ஏன்னா கிருஷ்ணர் சொல்றார் பகவத்கீதையில, நீங்க தேவர்களையே வழிபட்டாலும் என்னை தான் மறைமுகமாக வழிபடுகிறீர்கள் அப்படின்னு சொல்லி சொல்றார். என்ன ஸ்லோகம் அது? ஸ்லோகம் அவிதி பூர்வகம் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் வரும் இல்லையா? இந்த ஸ்லோகம் அர்த்தம் எப்படி ஆரம்பிக்கும்? சோ நம்ம என்ன பண்ணோம், அப்பப்ப பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாதான் ஞாபகம் இருக்கும். நிறைய பேர் நாமளே என்ன பண்றோம், ஸ்லோகம்லாம் ஞாபகம் வச்சுக்கிறோம், பட் மறந்து போயிடும், ரொம்ப சீக்கிரம் மறந்து போயிடும். காரணம் என்னது? யார்கிட்டயும் சொல்றதே கிடையாது, யார்கிட்டயும் பிரச்சாரம் பண்றதும் கிடையாது. நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, பக்தர்கள் நம்மளுக்குள்ளாரே பார்த்துட்டு ஹரே கிருஷ்ணா பிரபு, ஹரே கிருஷ்ணா எப்படி இருக்கீங்க, தண்டவத் பிரணாம், ஹரே கிருஷ்ணா பிரபு, சீல பிரபுபாதிக்கு ஜெயின் சொல்லிட்டு போயிட்டு இருக்கோமே தவிர, நமக்குள்ள நம்ம பிரச்சாரம் பண்ணிக்கிட்டா, நம்ம மக்களுக்கு சொல்லி கொடுத்தாதான் நமக்கு படிச்ச விஷயங்கள் ஞாபகம் இருக்கும். ஸ்லோகம் கண்டுபிடிச்சிட்டீங்களா? அதான் ஸ்லோகம் வச்சிருக்கல, சொன்னீங்களே, நம்பர் தான் சொன்னீங்களே. ஏப்யன்ய தேவதா பக்தா யஜந்தே மாம் ஸ்ரத்தையான்விதாக தேப்யந்தி மாம் தேப்யந்தி மாம் கௌந்தேய யஜந்தி அவிதி பூர்வகம் அப்படின்னு ஸ்லோகம். நாங்களும் இந்த ஸ்லோகம் எல்லாம் சின்ன குழந்தைங்களா சின்ன பசங்களா இருக்கும்போது ஸ்லோகம் ஃபுல்லா சாப்டர் ஃபுல்லா மனப்பாடம் பண்ணது. அதுக்கப்புறம் பிராக்டிஸ் எல்லாம் போயிடுச்சு. நம்ம எல்லாரும் வைகுண்டத்துல வசிக்கிறோம் இல்லையா, அதனால நம்மளுக்கு பிரச்சாரம் பண்றதுக்கு ஆளே கிடைக்கல. ஏன்னா கிருஷ்ணர் அப்படிதான் நினைக்கிறாரா, வைகுண்டத்துல இருக்கும்போது அவர் நினைக்கிறாரா, எனக்கு இங்க வெறுப்படைஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்றார். ஸ்ரீ வைகுண்ட விரக்தாய சுவாமி புஷ்கரணி தட்டையன்னு சொல்லி சொல்ற மாதிரி
வைகுண்டத்துல விரக்தி வந்துருச்சான் பகவானுக்கு. வைகுண்டத்துல ஏன்டா விரக்தி வந்துருச்சு அப்படின்னா, இங்க நான் யாருக்கு கருணையை கொடுக்க முடியும்? ஏன்னா கருணை அப்படின்ற குணம் எனக்கு நிறைய இருக்கு. அது நிறைய சுரந்து கருணை சுரந்து எப்படி ஒரு மடியானது நிறைய சுரந்து போயிடுச்சு அப்படின்னா பால் கொடுக்க முடியாம ரொம்ப கனமாயி போயிடும். அது போல பகவானுக்கு கருணைன்ற குணம் ரொம்ப கனத்து போயிடுதான் வைகுண்ட லோகத்துல. யாருக்கும் கொடுக்க முடியலையா, பகவானுக்கு ஒரே வெறுப்பு வந்துடுச்சான். அதான் ஸ்ரீ வைகுண்ட விரக்தாய, பகல் விளக்கு பட்டார் போல அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ல ஒரு வியாக்கியானம் சொல்றது உண்டு. அப்ப என்ன பண்றது, எங்க கொண்டு போய் கொடுக்கறது அப்படின்னா, எங்க தேவை இருக்கோ அங்கதான் கொடுக்கணும். சோ பகவானுடைய கருணை அப்படின்ற குணத்தை எங்க கொடுக்க முடியும்? இங்கதான் கொடுக்க முடியும். இந்த உலகத்துல தான் மக்களுக்கு கருணை தேவை. இப்பதான் பாடணும் இல்லையா, பரம கருண பகுதுஜன நிதாய் கௌரச்சந்திர அப்படின்னு சொல்லிட்டு. சோ கருணை கொடுக்கறதா என்ன பண்ணாரு பகவான், இந்த உலகத்துக்கு வர வேண்டியதா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றார். அப்படி பகவான் எல்லாரையும் வைகுண்டத்துல எல்லாருமே மோட்சம் அடைந்த ஆத்மாக்களா இருக்கிறதுனால அவர் கருணை கொடுக்கறது கிடையாது. நாமும் இங்க எப்படி இருக்கோம் அப்படின்னா, எல்லாருமே முக்தி பெற்ற ஆத்மாக்களா இருக்கும். நாம என்ன பண்றோம், எல்லாரும் உயர்ந்த ஸ்தானத்துல இருக்கனால நாம எல்லாரையும் முக்தி பெற்ற ஆத்மாக்களாவே பாக்குறோம். யாரை பார்த்தாலும் நம்மளுக்கு பிரச்சாரம் செய்யணும், உங்களுக்கு கிருஷ்ண பக்தி சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தோன்றது கிடையாது. நம்ம எல்லாரும் யாரதான் பாக்குறோம், பிரபுவா தான் பாக்குறோம். செக்யூரிட்டி பிரபு, சப்ஜி மார்க்கெட் பிரபு இல்லையா, அப்புறம் வாட்ச்மேன் பிரபு இல்லையா, எல்லாத்தையும் நம்ம பிரபுவா பார்த்து யாருக்கும் பிரச்சாரம் பண்ணும் அப்படின்றது தெரியல. பொதுவா இந்த பப்ளிக் ஃபங்க்ஷன்லாம் நடந்துச்சு அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, எல்லாருக்கும் திலக் போட்டு விட்டுருவாங்க வெளியில கோயிலுக்குள்ள. ரீசெண்டா எங்கேயோ பார்த்தனே, ரீசெண்டா ஒரு கோஷாலா ப்ரோக்ராம் போயிருந்தோம், ஒரு மார்வாடி கோஷாலா ப்ரோக்ராம் போயிருந்தோம். ஸோ உள்ள நாங்க என்டர் ஆக ஆரம்பிச்சோம். நாங்க நினைச்சிட்டு இருந்தோம் நாங்க மட்டும் தான் போறோம் இந்த ப்ரோக்ராமுக்கு, உள்ள யாருமே இருக்க மாட்டாங்க, எல்லாம் பொதுவான மக்கள், புது மக்கள் தான் இருப்பாங்க நினைச்சிட்டு உள்ள போனோம் அப்படின்னா 2 பேர் ஃபர்ஸ்ட் திலக்கோட வந்தாங்க. இவங்க யாரும் நாங்க பார்த்ததே இல்லை, இவங்க நம்ம கோயிலே பார்த்தது கிடையாது. சரி, மேபி இன்னொரு கோயிலுக்கு போறவங்களா இருப்பாங்க போல இருக்கு. நாங்க பார்த்து ஹரே கிருஷ்ணா பிரபு அப்படின்னோம். அவர் பார்த்து முறைச்சிட்டே போனாரு. என்னடா ஹரே கிருஷ்ணா பிரபு முறைச்சிட்டே போறாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒன்றும் புரியல. அடுத்தது போனோம், இன்னும் ஒரு 2 பேர் அதே போல ஒரு குரூப்பா திலக் போட்டு வந்தாங்க. பிரபு இங்க வாங்க, கீர்த்தன் இருக்கு, வாங்க ஹரே கிருஷ்ணா வந்து கலந்துக்கோங்க, எங்களோட சேர்ந்து கீர்த்தன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டோம். மேல கீழே பார்த்துட்டு போனாங்க, கேரே அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ பேசிட்டு போனாங்க. அப்பதான் புரிஞ்சது, உள்ள திலக் ஸ்டால் வச்சிருந்தாங்க. இல்ல, திலக் ஸ்டால எல்லாத்துக்கும் திலக் போட்டு விட்டாங்க. அதனால யாரை பார்த்தாலும் டிவோட்டியா தெரியுது இல்லையா, அங்க போய் என்ன பிரச்சாரம் பண்ண முடியும்? எல்லாரும் நமக்கு என்ன தெரியுமா தேவை, ஒருத்தருக்கு திலக் போட்டு விடுற வரைக்கும் நம்முடைய கடமை முடிஞ்சு போயிடுச்சு இல்லையா. அது வரைக்கும் அவன் என்ன பண்ணுவோம், பிடிச்சி பிரச்சாரம் பண்ணுவோம், கிருஷ்ண பக்தியை பிரச்சாரம் பண்ணுவோம், பகவத்கீதை சொல்லிக் கொடுப்போம், பாகவதம் சொல்லிக் கொடுப்போம். அவனுக்கு திலக் போட்டு விட்டோம் அப்படின்னா அப்பா முடிஞ்சு போயிடுச்சு. இனிமேல் அவர் பக்தரை இட்டாரு, இனிமேல் நம்முடைய வேலை முடிஞ்சு போயிடுச்சு. இனிமேல் புது ஆளுங்களை நம்ம தேட ஆரம்பிக்கலாம், புது கிராக்கை தேட ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு புதுசா இருக்கவங்க கிட்ட போயிடுறோம். பழைய டிவோட்டிஸ் அப்படியே விட்டுறோம், பழைய டிவோட்டி அப்படியே தங்கிடுறாங்க, புது டிவோட்டி வராங்க, அவங்களும் அதே தலை தங்கிடுறாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்முடைய நாலேஜை என்னைக்குமே அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதனால்தான் மனிதனுக்கான மிக முக்கியமான குணமா தபஹா அப்படின்ற குணம் சொல்லப்படுது. மனிதன் அப்படின்னாவே தபம் அப்படின்ற குணம் சொல்லப்படுது. தபம்னா என்னது அப்படின்னா, தப ஆலோசனை அப்படின்னு தாத்து. ஆலோசனை அப்படின்னா நம்முடைய ஞானத்தை நாம் அதிகம் செஞ்சுட்டே இருக்கணும், அதே போல ஆலோசனைகள் இருந்துகிட்டே இருக்கும் சொல்லி சொல்றேன். ஆலோசனைனா என்னது, ஆலோசனை என்னது, சிந்தித்தல் இல்லையா. ஆலோசனை பண்ணா என்ன பண்ணுவாங்க, பொதுவா என்ன பண்ணுவாங்க, எதை பத்தி ஆலோசனை பண்ணுவாங்க, நல்ல விஷயங்களுக்காக என்ன பண்ணுவாங்க, ஆலோசனை பண்ணுவாங்க இல்லையா. சோ பகவான் இதைதான் பண்ணிட்டு இருப்பாரு. இந்த உலகத்துல 3 விதமான நிலைகள் இருக்குன்னு சொல்லப்படுது. ஜாகிரதா, சுசுப்தி, ஸ்வப்ன அப்படின்னு 3 நிலை இருக்கு. ஒண்ணு தூங்கிட்டு இருக்கிறது, இன்னொன்னு முழிச்சிட்டு இருக்கிறது, இன்னொன்னு கனவுல இருக்கிறது. இந்த 3 நிலை இருக்கு. இது பௌதிக நிலைகள் அப்படின்னு சொல்லி சொல்றோம். மனுஷனா பிறந்த இந்த 3 நிலை தான் இருந்தாலும் கட்டுன ஜீவாத்மாக்கள். இதை தாண்டி 4வது ஒரு நிலை இருக்கு, மோட்சம் பெற்ற நிலை. அது என்ன அப்படின்னா துரிய நிலை அப்படின்னு சொல்லி சொல்றோம். இந்த துரிய நிலை யாருக்கு சொந்தமானது அப்படின்னா, பகவானுக்கே சொந்தமானது துரிய நிலை. துரிய நிலை அப்படின்னா என்னது, மெடிடேட்டிவ் ஸ்டேட் அப்படின்னு சொல்லி சொல்றோம். பகவான் எப்படி இருப்பார் அப்படின்னா, தூங்கவும் மாட்டார், முழிச்சுக்கிட்டு இருக்க மாட்டார், கனவு கண்டு இருக்க மாட்டார். எப்படி இருப்பார் அப்படின்னா யோக நித்ரையில் இருப்பார் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா. கண்களை முழுசாவும் திறந்திருக்க மாட்டார், கண்களை முழுசாவும் மூடிட்டு இருக்க மாட்டார், தூங்கிட்டு இருக்க மாட்டார். அப்ப என்ன பண்ணுவாரு, யோக நித்ரை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். பகவான் யோக நித்ரையில இருக்கான்னு சொல்லி அர்த்தம். யோக நித்ரைனா என்னது, பகவான் என்னைக்கும் ஆலோசனை பண்ணிட்டே இருக்காரு. எப்படி இவர்களுக்கு நன்மை செய்யறது, எப்படி இவர்களை நான் இந்த உலகத்திலிருந்து வெளில கொண்டு வர்றது அப்படின்ற ஆலோசனையை பகவான் கிட்ட எப்பயும் ஓடிட்டே இருக்குமா. அதான் துரிய நிலை அப்படின்னு சொல்லி சொல்றோம். அதே போல பக்தர்களுடைய மெடிடேஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னா, என்னைக்குமே இந்த ஜீவாத்மாக்களை நானும் எப்படி பகவானுடைய சரணத்துல கொண்டு போய் சேர்ப்பது அப்படின்ற மெடிடேஷன்ல இருக்கணும். இதுதான் ஒரு பக்தனுடைய மெடிடேஷனா இருக்கணும்.
நாம் பகவானை தியானம் செய்யறோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? பகவானை தியானம் செய்யறது அப்படின்னா என்ன அர்த்தம்? பகவானுடைய குணங்களை பத்தி தியானம் செய்ய ஆரம்பிக்கிறோம். சோ பகவானுடைய குணங்கள் நம்ம தியானம் செய்ய ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாவே நமக்கு இயற்கையாகவே என்ன வரணும் அப்படின்னா, இப்படிப்பட்ட பகவானை அடையாம ஏன் இந்த ஜீவாத்மாக்கெல்லாம் கஷ்டப்படுறாங்க அப்படின்ற எண்ணம் வரணும். வரல அப்படின்னா நான் பகவானை பத்தி சரியா தெரிஞ்சுக்கவே இல்லை அப்படின்னு அர்த்தம். உண்மையாலுமே ஒருவனுக்கு பகவான் மேல பக்தி இருக்கு அப்படின்னா அவன் என்ன பண்ணுவான்? கண்டிப்பா பகவானை பற்றிய விஷயங்களை மற்றவங்களுக்கு சொல்லி கொடுத்தே தீருவான். அவனால அதை மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு இருக்கவே முடியாது. பக்தி அப்படிங்கிற ஒரு விஷயம் மனசுக்குள்ள வந்துருச்சு அப்படின்னா அது கண்டிப்பா நம்ம மனசுல இருந்து என்ன பண்ணும்? வேற ஒரு மனசுக்கு போகிறதுக்கு தான் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கும். நம்ம மனசுக்குள்ளாரையே பூட்டி வச்சுக்கிறதுக்கு பேரு பக்தியே கிடையாது. இந்த உதாரணம் சொல்ற மாதிரிதான், நாம் எல்லாருமே ஒரு ட்ரெயினுக்காக ஒரு கிராமத்துல எங்கேயோ போய் மாட்டிக்கிட்டு ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த ஊர்ல வாரத்துக்கு ஒரு நாள் தான் ட்ரெயின் வரும். நைட்டு 12 மணிக்கு அதுவும் ட்ரெயின். நம்ம என்ன பண்ணிட்டோம்? 10 மணிக்கே போய் ஸ்டேஷன்ல உட்காந்து விட்டோம். 10 மணில இருந்து உட்காந்து ட்ரெயின் வருமான்னு பார்த்துட்டே இருக்கும். அப்பதான் அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு, நீங்கள் எதிர்பார்க்கும் ட்ரெயின் ஆனது 2 மணி நேரம் தாமதமாக நடந்து கொண்டுள்ளது அப்படின்னு மெசேஜ் வருது. எல்லாரும் போர் அடிச்சிருச்சு, தெரிஞ்சுதான் தூங்கிட்டே வந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க? எல்லாரும் மெதுவா சரி தூங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு மெதுவா என்ன பண்ணிட்டாங்க? 12-1 மணி வாக்குல எல்லாரும் தூங்க போயிட்டாங்க. நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. 3 மணி ஆயிடுச்சு. 3 மணி ஆனத உடனே எல்லாரும் நல்லா ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்காங்க. தூரமா ட்ரெயின் வந்துட்டு இருக்கு. ட்ரெயின் வந்திருந்தா ஒரே ஒருத்தன் மட்டும் முழிச்சிட்டு இருக்கான். அதுல ஒருத்தன் முழிச்சுக்கிட்டான், எப்படியோ எதுக்கோ யூரின் போறதுக்கு என்ன முழிச்சிட்டான். முழிச்சு ட்ரெயினை பாக்குறான். இங்க எல்லாம் தூங்கிட்டு கிடக்குதுங்க. 200 பேர் தூங்கிட்டு இருக்கு. ஒரே ஒரு ட்ரெயின் தான். இனிமேல ட்ரெயின் விட்டா அடுத்த வாரம் தான் வரும். எல்லாரும் அந்த ட்ரெயின்ல ஏறணும். என்ன பண்ணணும் அவன்? எல்லாத்தையுமே கிளப்பி விடணும் இல்லையா? ஏன்னா ட்ரெயின் பக்கத்துல வந்துட்டு இருக்கு. இவனும் கண்டிப்பா வண்டி ஏறி ஆகணும். மெதுவாங்க பேசிட்டு இருக்க முடியாது. மெதுவா சொல்லிக்கலாம், என்ன இப்ப மூஞ்செல்லாம் கழுவிக்கிட்டு பிரஷ் எல்லாம் பண்ணிக்கிட்டு மெதுவா சொல்லிக்கலாம் அப்படின்ட்டு நினைக்க மாட்டான். இல்ல வண்டியில ஏறிக்கிட்டு டாடா ட்ரெயின் வந்துருச்சுடா, ஏறி போயிட்டு இருக்கேன், நீங்களும் அடுத்த வாரம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வாரம் முழிச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. என்ன பண்ணும்? தான் போகும்போதே தன்னோட சேர்ந்தே கூட்டிட்டு போக தான் முயற்சி பண்ணும். பிரபுபாதர் தான் முயற்சி பண்ணார். பிரபுபாதர் என்ன சொன்னார் அப்படின்னா, பகுநாம் ஜென்மநாமந்தே அப்படின்னு கிருஷ்ணர் சொல்றார். பல பிறவுகளுக்கு அப்புறம் தான்ப்பா நீ என்ன அடைய முடியும்னு கிருஷ்ணர் சொல்றார். அது என்ன கிருஷ்ணர் அப்படி சொல்லிட்டாரு? நான் விட மாட்டேன். கிருஷ்ணரே சொன்னாலும் பரவாயில்ல, நான் சொல்றேன், நீங்க என்ன பண்ணலாம்? இந்த பிறவிலேயே பகவான் அடைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்றார். கிருஷ்ணர் ஒத்துக்கிட்டார். ஏன்னா கிருஷ்ணர் சொல்றாரு அகம் பக்த பராதீனஹா அப்படின்னு சொல்லி சொல்றார். கிருஷ்ணர் சொல்றாரு எல்லா மனுஷனுக்கும் ஒரு வீக்னஸ் இருக்குப்பா, இருக்கா இல்லையா? எல்லா மனுஷனுக்கும் ஒரு வீக்னஸ், யானைக்கும் அடிசருக்கும் சொல்றோம் இல்லையா? அது போல எந்த வீக்னஸுமே இல்லாத பகவானுக்கு ஒரு வீக்னஸ் இருக்கான். என்ன வீக்னஸ் இருக்கு தெரியுமா? ஒரு பக்தர் சொன்னா உடனே கேட்டுப்பாரு. ஒரு பக்தர் இவரை கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணுங்களேன், இவரை கொஞ்சம் கூட்டிக்கலாமே சொல்லிட்டாரு அப்படின்னா அந்த பக்தருக்காக என்ன பண்ணுவாரா? பகவான் கூட்டிக் கொள்வதற்கு தயாரா இருக்காரு. அதனால கிருஷ்ணர் சொல்றாரு, பக்தர்கள் என்னுடைய இதயத்தை சாப்பிட்டுட்டாங்கடா உத்தவான்னு சொல்லுவார். 11ஆம் ஸ்கந்தத்துல பார்த்தோம் அப்படின்னா, பக்தர்கள் என்ன பண்ணிட்டாங்க? என்னோட இதயத்தை கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டுட்டாங்க, என்னோட இதயம் என் கையில கிடையாது, என்னோட இதயத்தை நான் பறி கொடுத்துட்டேன்னு சொல்றார். நிறைய பக்தர்லாம் போட்டாங்க, ஐ லாஸ்ட் மை ஹார்ட் இன் விருந்தாவன் சொல்லி போட்டிருப்பாங்க. அது போல கிருஷ்ணர் எழுதி வச்சிருக்காரு, ஐ லாஸ்ட் மை ஹார்ட் வித் டிவோட்டிஸ் அப்படின்னு சொல்றார். அப்படி பக்தர்களுடைய கருணையினால என்ன பண்ண முடியும்? நம்மளால இந்த ஜென்மத்திலேயே போய் சேர்ந்துட முடியும். அதுக்குதான் பிரபுபாதர் என்ன பண்ணாருன்னா, அவருடைய காலத்துல அந்த வயசான சமயத்துல என்ன பண்ணாரு அப்படின்னா அப்படி பிரச்சாரம் பண்ணார். 70 வயசுதான், 80 வயசுதான். ஆனா எப்படி இருந்தார் அப்படின்னா 18 வயசு பையன் எப்படி துடிதுடிப்பா பிரச்சாரம் பண்ணாரோ அந்த போல பண்ணிட்டு இருந்தார். சோ இதே மூட என்ன பண்ணும், இதே மனநிலைமையை நாம என்ன பண்ணும்? பக்தர்களா இருக்கக்கூடிய நாமும் கொஞ்சமாவது எடுத்துக்க முயற்சி பண்ணும். வெளியில் இருக்கக்கூடிய மக்களை பார்த்தோம் அப்படின்னா காலையில 8 மணிக்கு எந்திரிச்சு வேகமா ஓடுறாங்க. ட்ரெயினையோ பஸ்ஸையோ சைக்கிளையோ 2 வீலரையோ பிடிச்சிட்டு ஓடுறாங்க. எதுக்கு? சாதாரண விஷயங்களை சம்பாதிக்கிறதுக்கு ஓடுறாங்க. காலையிலிருந்து நைட்டு வரைக்கும், பகல் நேரத்துல தூக்கம் எல்லாம் கிடையாது. மத்தியானம் ஏதோ கொஞ்சம் சாப்பிடுறாங்க, ஓடிக்கிட்டே இருக்காங்க. லீவும் உங்களுக்கு கிடையாது. எக்ஸ்ட்ரா எண்டவர், எக்ஸ்ட்ரா டைம் எடுத்து என்ன பண்றாங்க? வேலை செய்ய தயாரா இருக்காங்க. ஆனா பக்தர்கள் ஆகிட்டா என்ன பண்றோம் அப்படின்னா அது அப்படியே கம்ப்ளீட்டா ஆப்போசிட்டா போயிடுது. என்ன பண்றோம் அப்படின்னா கம்ப்ளீட்டா ஸ்லோ டவுன் ஆயிடுறோம்.
மெதுவா பண்ணிக்கலாம். என்ன இப்ப இருக்கு? ஆத்மாவும் நிரந்தரமானவர்கள், பக்தி நிரந்தரமானது, பகவான் நிரந்தரமானவர். மெதுவா பக்தி பண்ணிக்கலாமே, என்ன போயிடுச்சு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும். கிடையாது. பிரபுபாதர் அப்படி சொல்ல கிடையாது. பிரபுபாதர் நம்மளுக்கு கொடுத்தது கிராஷ் கோர்ஸ் கொடுத்திருக்காரு. கிராஷ் கோர்ஸ் அப்படின்னா, இப்ப எம்சிஏ 3 வருஷம் படிக்கணும். 3 வருஷம் தானே எம்சிஏ 3 வருஷம் படிக்கணும் அப்படின்னா, ஒரு சில இடத்துல ஆஃபர் பண்ணுவாங்க, 3 மாசத்துல நீங்க எம்சிஏ படிச்சிடலாம் அப்படின்னு ஆஃபர் பண்ணுவாங்க. 3 மாசத்துல 3 வருஷம் போர்ஷனை படிக்கணும். என்ன பண்ணும்? ஒரு நாளைக்கு 18 மணி நேரம் 20 மணி நேரம் படிச்சு என்ன பண்ண பாஸ் பண்ணி போயிடலாம். அது போல நமக்கு ஸ்ரீல பிரபுபாதர் கொடுத்தது கிராஷ் கோர்ஸ் மாதிரி கொடுத்திருக்காரு. வாழ்க்கை ரொம்ப ரொம்ப துச்சமானதுப்பா, வாழ்க்கை ரொம்ப நிரந்தரமற்றது. எப்ப வேணா எந்த சமயத்துல வேணா இந்த ஆயுஸ் அப்படிங்கிறது முடிஞ்சு போயிடும். இருக்கும் பொழுது என்ன பண்ணுங்க? சொத்தை சேர்த்துக்கோங்க. எந்த சொத்தை சேர்த்துக்கணும்? போகும்போது என்ன சொத்தை தூக்கிட்டு போனோம் அந்த சொத்தை சேர்த்துக்கணும். நம்ம என்ன பண்றோம்? இருக்கும் போது தற்காலிகமா என்ன சொத்து தேவையோ அதை தேடிட்டு இருக்கோம். இப்ப ராஜேந்திரன் இருக்காரு, அவர் என்ன பண்றாரு? பிசினஸ் ட்ரிப்புக்காக என்ன குஜராத்துக்கு போகணும், சூரத்து போகணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாரு. வாழ்க்கையில முதல் முறையா சூரத் ரொம்ப தூரம் டிராவலிங் பண்ண போறார். 2 நாள் டிராவலிங். வீட்டுல சொல்லிட்டார், அம்மா நான் சூரத் போக போறேன், 2 நாள் டிராவலிங் பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. வீட்டுல அடாடாடா தடால் புடாலா பெரிய சமையலாம் நடக்குது. வீட்டுல இருந்தா கூட சமைச்சு கொடுக்க மாட்டாங்க. வெளில போறான்னு சொன்னே சமைச்சு கொடுக்குறாங்க. அப்பா எத்தனை நாள் வருவீங்க? 1 மாசம். அப்பா போயிட்டு வாங்க, நிம்மதியா போயிட்டு வாங்க. அமுச்சு விட்டாங்க. என்ன பண்றாங்க? வீட்டுல பயங்கரமா சமைச்சு கொடுக்குறாங்க. ஸ்நாக்ஸ்ல இருந்து ஃபுட்டுல இருந்து சமைச்சு பயங்கரமா கொடுக்குறாங்க. ஒரு 20 ஐட்டம் சமைச்சு கொடுக்குறாங்க. இது பொதுவா நடக்கும். நம்ம பக்தர்கள் அப்படிதான் பண்ணுவாங்க. மாயாப்பூர் விருந்தாவன் போனோம் அப்படின்னா உடனே கோயில பார்த்தா முறுக்கு சூட்டுறதும், வடை சூட்டுறதும், சீடை சூட்டுறதும், முந்திரிய வறுத்து எடுக்கிறதும். ட்ரெயின்ல போகும்போது சாப்பிட்டுட்டே போகணுமா? ட்ரெயின்ல போகும்போது கூட சும்மா போக முடியாது இல்லையா? ஃபுல்லா சாப்பிட்டே போகணும். இப்பெல்லாம் அங்கங்க ரூட் மேப் எல்லாம் பிடிச்சி வச்சுக்கிறோம். போற வழியில இடத்துல சூடா சாப்பிட்டுட்டு போகணும். முன்னெல்லாம் புளியோதரை சக்கரம் ஏதோ வயிற்றுக்கு நடப்பிட்டா போதும் நினைச்சிட்டு இருக்கோம். இப்ப அப்படிலாம் கிடையாது பிரபு. சூடு சூடா வேலைக்கு வந்துடணும், வெரைட்டிஸ் வந்துடணும். அதுவும் சவுத் இந்தியன் டிஷ் தான் வரணும். இதுக்காக நாங்க சவுத் இந்தியன் தனியா பறிக்கிற மாதிரி பண்ண தயாரா இருக்கோம். இட்லி தோசை இல்லாம. இப்ப என்ன பண்ணிட்டாங்க? கோவிந்தா ரெஸ்டாரண்ட் ஜொமேட்டோடையும் கலெக்ட் பண்ணிட்டாங்க இல்லையா? எங்கெல்லாம் போகலாம்னு நினைச்சோமோ எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டாங்க. பிரசாதம் அப்படின்ற கான்செப்டே போயிடுச்சு. பிரசாதம் அப்படிங்கிறதுக்கு பகவானுடைய கருணை ஏற்றுக்கொள்வதற்கு அப்படின்ற கான்செப்ட் போயிட்டு, வயிற்ற நல்லா நிரப்பணும், ருச்சியா நிரப்பணும், வேலைக்கு நிரப்பணும், சூடா நிரப்பணும், வெரைட்டியா நிரப்பணும், எனக்கு பிடிச்சதா நிரப்பணும் இல்லையா? இதுக்கு பேர் பிரசாதமே கிடையாது. இது நம்மள புதுசாதான் பேர் வேணா வச்சுக்கலாம். சரி, அப்படி அவர் என்ன பண்ணாருன்னா, எல்லாம் சொன்ன உடனே ஃபுல்லா பேக் பண்ணி பயங்கரமா அமைச்சிட்டாங்க. ட்ரெஸ் எல்லாம் ஃபுல்லா பேக் பண்ணி அமைச்சிட்டாங்க. ஆள் என்ன பண்ணிட்டாரு? வண்டியில் ஏறிட்டாரு. உட்காந்து சும்மா இஷ்டத்து சாப்பிட்றாரு. அந்த போகிக்கு ஃபுல்லா கொடுத்தாலும் ஃபுல்லா இன்னும் மூட்டையா இருக்கு. அவ்வளவு சாப்பிட்டே போறாரு. டிடிஆர் கேக்குறாரு, எங்க சார் இறங்க போறீங்க சொல்லிட்டு. ஐயோ அது தெரியாதுங்களே, குஜராத்துக்கு வாங்கன்னு சொல்லிட்டாங்க. நானும் ஏதோ குஜராத்னு பொதுவா டிக்கெட் போட்டு வாங்கிட்டேன், ஏறி போயிட்டு இருக்கேன். சரி, போய் எங்க போக போறீங்க, என்ன செய்ய போறீங்க, ஏதாவது பிளான் இருக்கா? அது ஒண்ணும் பிளான் இல்லை சார். இருக்கிற வரைக்கும் எப்படி இருக்கலாம்? ட்ரெயின்ல இருக்க வரைக்கும் சந்தோஷமா சாப்பிடலாம். இறங்குனதுக்கு அப்புறம் பாத்துக்கலாம் இல்ல? இறங்குனதுக்கு அப்புறம் இப்ப ஏதாவது ஒண்ணு கிடைக்கும், வழியில கிடைக்கும், அப்படியே பிடிச்சிட்டு அப்படியே வாழ்க்கையை நம்ம நடத்திட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு இறங்கினாரு அப்படின்னா அது முட்டாள்தனமான விஷயம். சோ ட்ரெயின்ல எதுக்காக போறோம் அப்படின்னா, ட்ரெயின்ல போகிறதுக்காக ட்ரெயின்ல போல. ட்ரெயின்ல எதுக்காக போறோம்? இறங்கி அதுக்கப்புறம் என்ன பண்ணணுமோ அதுக்காக தான் ட்ரெயின்ல போறோம் இல்லையா? ட்ரெயின்ல போறதே நம்முடைய வாழ்க்கை கிடையாது. ரமேஷ் பிரபு இருக்காரு, நீங்க தானே, உங்ககிட்ட ஒரு ஆஃபர் கொடுக்குறாரு பல்ராம் பிரபு. உங்களுக்கு பிடிச்ச கார் நீங்க வாங்கிக்கோப்பா, எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, என்ன பிராண்ட் ஆனாலும் பரவாயில்ல, எவ்வளவு விலையானாலும் பரவாயில்ல, வாங்கிக்கோன்னு சொல்லி சொல்றாரு. என்ன கார் ப்ரிஃபர் பண்ணுவீங்க? யார் சொல்றது? ஏலே, நான் ரமேஷ் சார் கேட்டுட்டு இருக்கேன். சும்மா எனக்கு அதெல்லாம் விடக்கூடாது. கோயில் இருக்குன்னு சொல்லிட்டு கரெக்டா சொல்லுங்க. ஒரே ஒரு தானே ஆஃபர் வரும். ஆஃபர் நிறைய தடவை வராது. கரெக்டா புத்திசாலித்தனமா பேசணும். டாடா கார்ஸா? ரொம்ப ரொம்ப டிவோஷன் அதிகமாயிடுச்சு உங்களுக்கு. வார கிளாஸ் கேட்டு. சரி, இங்க இருக்கவங்களுக்கு நான் ஒரு ஆஃபர் கொடுக்குறேன். எந்த காஸ்ட்லி கார் வேணா வாங்கிக்கலாம், எவ்வளவு விலையானாலும் பரவாயில்ல, ஃப்ரீ தான் உங்களுக்கு. எந்த கார் வாங்குவீங்க? யார் வாங்குவீங்க? ஓகே, இங்க ஆரம்பிச்சிட்டாரு. இருங்க, இங்க ஒருத்தரை பேசலாம். சச்சிதானா ப்ரோ, ரோல்ஸ் ராய்ஸ் கார் வாங்க போறீங்க. என்ன விலையில வாங்கலாம்?
இல்ல நீங்க சொல்லுங்க, என்ன விலை வாங்கலாம்? 20 கோடி. ஓகே. ரோல்ஸ் ராய்ஸ் காரு 20 கோடி ரூபாய். என்ன கலர் வாங்கலாம்? ரெட் கலர். ஓப்பனிங் எப்படி வேணும்? இப்படி வேணுமா, பறவை மாதிரி வேணுமா? பறவை ஓப்பனிங். ஓகேவா? சச்சிதானந்த பிரபு கார் வாங்குற. என்ன கார் வாங்குறாரு? எல்லாருமே என்ன காரு? என்ன கலரு? எப்படி ஓப்பனிங்? எவ்வளவு விலை? 20 கோடி. வாங்கிட்டு வந்து காரை வீட்டு முன்னாடி நிறுத்திட்டாரு. ஜெகதீஷ் பிரபு வராரு. பிரபு ரோல்ஸ் ராய்ஸ் காரா? எனக்கு ஒரு ட்ரிப் விடுங்களேன். தொடக்கூடாது பிரபு, நானே 20 கோடி ரூபாய் வாங்கியிருக்கேன், தொடக்கூடாது. போங்க போங்க ப்ரோ, அனுப்பிச்சு விட்டாரு. போயிட்டாரு. ஒரு மாசம் கழிச்சு மறுபடியும் 2 பேரும் சந்திச்சுக்கிறாங்க. ஜெகதீஷ் பிரபு கேட்கிறாரு சச்சியா பிரபு, பிரபு கார் எப்படி இருக்கு? கார் சூப்பரா இருக்கு பிரபு. சும்மா 20 கோடி ரூபாய் சும்மாவா? அப்படியா பிரபு? கார் வச்சு என்ன பிரபு தினம் சரி பண்றீங்க? அப்படி கேளுங்க. தினமும் காலைல எந்திரிப்பேன், அப்புறம் கார் நல்லா துடைப்பேன், அதுக்கப்புறம் நல்லா பாலிஷ் பண்ணு, அதுக்கப்புறம் வெளில கொண்டு போவோம், எங்க பெட்ரோல் பங்குக்கு போயிட்டு காரை ஃபுல் டேங்க் அடிப்பேன், அதுக்கப்புறம் கொண்டு வந்து நிறுத்திடுவேன். ஓஹோ, அடுத்த என்ன பண்ணுங்க? மறுபடியும் அடுத்த நாள் எந்திரிப்பேன், கிளீன் பண்ணுவேன், பாலிஷ் பண்ணுவேன், ஃபில் பண்ணுவேன், கொண்டு வந்து நிறுத்திடுவேன். இப்படி எத்தனை நாள் சார் பண்ணிட்டு, இப்படி எத்தனை நாள் ப்ரோ பண்ணிட்டு இருக்கீங்க? 1 மாசம் இப்படிதான் ப்ரோ பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்டா ஜெகதீஷ் ப்ரோ என்ன சொல்லுவீங்க? அவரை என்ன சொல்லுவீங்க? முட்டாள்தனமா இருக்கு. ஐயோ அப்படிலாம் அஃபென்ஸ் பண்ணக்கூடாது பாவம் அவர்கிட்ட, அப்புறம் அதை மன்னிப்பு கேட்டுக்கோங்க. சரி, சச்சிதானந்த பிரபு கார் எதுக்காக வாங்குறது? டெம்பிள். எங்க உங்க பையன்? வாரம் டெம்பிள் ஒரு தடவை வரங்க. சரி, கார் எதுக்காக வாங்குறது? பொதுவா கார் எதுக்காக வாங்குறோம்? கார் எதுக்காக வாங்குறோம் அப்படின்னா நம்முடைய இலக்கை ரொம்ப சுலபமாக அடைவதற்காக தான் கார் வாங்குறோம் இல்லையா? இப்ப வீட்டுல இருந்து கோயிலுக்கு வரணும். நம்ம டவுன் பஸ்ஸா ஏறி வந்தோம்னா 2 மணி நேரம் பாகவதம் கிளாஸ் முடிஞ்சு போயிடும். ஸ்ரீல பிரபுபாதுக்கு அது இன்னும் முடியறது டைம் இருக்கு. அப்படி சொல்லி முடிக்கும் போது வருவோம் நம்ம இல்லையா? அந்த டைம் வந்து பிரயோஜனம் கிடையாது. கிளாஸுக்கு வரணும், என்ன பண்ணும்? கார் அங்கிருந்து எடுத்து சருன்னு வந்து சேர்ந்துடலாம். கார் எதுக்காக இருக்கு? நம்முடைய டெஸ்டினேஷன் அடைவதற்கு சுலபப்படுத்தி கொடுக்கறது. எதுக்காக கிடையாது? வெறும் கிளீன் பண்றதுக்கும் மெயின்டைன் பண்றதுக்கு கிடையாது இல்லையா? ஆனா நீங்க மனுஷங்க பொதுவா வாழ்க்கை அப்படியே நடத்திட்டு இருக்காங்க. இந்த உடம்பு அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, இந்த மனித உடல் இருக்கு இல்லையா, இதுவே ஒரு பெரிய காஸ்ட்லியான கார் தான். அரிது மானிடனாய் பிறத்தல். எவ்வளவு காஸ்ட்லியான மெட்டீரியல்ஸ் இருக்கு தெரியுமா? கண்ணு, கிட்னி, லிவர் எல்லாத்தையும் நீங்க பிடிக்கணும் அப்படியே ரொம்ப காஸ்ட்லியான மெட்டீரியல்ஸ் இங்க உள்ள இருக்கு அது எல்லாமே. ஆனா இந்த காரை வச்சு நம்ம தினசரி என்ன பண்றோம்? கிளீன் பண்றோம், ஃபில் பண்றோம், கிளீன் பண்றோம், ஃபில் பண்றோம், கிளீன் பண்றோம், ஃபில் பண்றோம். ஆமாவா இல்லையா? ஸ்கூலுக்கு போறது இதுக்குதான், காலேஜுக்கு போறது இதுக்குதான், வேலைக்கு போறது இதுக்குதான், கோயிலுக்கு போறது இதுக்குதான். கோயில போய் பகவான் கிட்ட என்ன கேட்கிறோம்? கிருஷ்ணா நல்லா சாப்பாடு கொடு, நல்ல குடும்பத்தை கொடு, சாப்பாடு கொடு, குடும்பத்தை கொடு, சாப்பாடு கொடு, குடும்பத்தை. இதே தான் கேட்டுட்டு இருக்கோம், வேற எதையும் கேட்கறதா தெரியல இல்லையா? அப்ப மனித வாழ்க்கை அப்படிங்கிறது இதற்காக இல்ல அப்படிங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கணும் இல்லையா? இதுக்குதான் மனித வாழ்க்கை அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. சோ மனித வாழ்க்கை அப்படிங்கிறது தப்ப ஆலோசனை அப்படின்னு தாத்துல இருந்து ஆரம்பிச்சிருக்கு. சோ நம்ம என்ன பண்ணணும்னா, வெறும் நம்மளை பாதுகாக்கிறதுக்காக மனித வாழ்க்கை கொடுக்கப்படல. நாம் பகவானை அடையணும் அப்படிங்கிறது ஒரு குறிக்கோள், அது ஆரம்ப நிலை. உயர்ந்த நிலை என்ன அப்படின்னா, நாம் எப்படி பகவானை அடைவதற்கு முயற்சி பண்றோமோ அதே போல கஷ்டப்படக்கூடிய இந்த ஜீவாத்மாக்களை நம்ம என்ன பண்ணும்? பகவானை அடைவதற்கு அவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கறத பக்தியினுடைய உயர்ந்த தன்மை அப்படின்னு சொல்லி பாக்குறோம். சரி, ஏன் இதை சொல்ல வந்தேன் அப்படின்னா, நம்ம எல்லாரும் என்ன பண்ணும்? அதற்காக சாஸ்திரத்தை சரியா படிக்கணும் அப்படின்னு சொல்றதுக்காக தான் இவ்வளவு. இப்ப இன்ட்ரோடக்ஷன் முடிஞ்சிருக்கு, இன்னைக்கு நம்ம கிளாஸ்க்குள்ள போலாம். சோ இங்க ஹிரண்யகசிபு என்ன சொல்றான் அப்படின்னா, பகவானே நீங்க வந்து எப்படி இருக்கீங்கன்னா, உங்க 2 சக்தியினால 2 விதமான விஷயத்தை அனுபவிக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி சொல்றார். பகவான் எப்படிப்பட்டார் அப்படின்னா, அவருக்கு எல்லா விதமான ரசத்தையும் அனுபவிக்கணும் அப்படின்னு ஆசை. அவருக்கு உண்மையில பகவானுக்கு எல்லா விதமான ரசம் அப்படின்னு சொல்லி சொன்னோம் அப்படின்னா, பகவானுக்கு பௌதீகம் ஆன்மீகம் அப்படின்னு தனித்தனியாலாம் ஒண்ணும் கிடையாது. நமக்கு தான் என்ன சொல்றோம்? இது பௌதீகம், இது ஆன்மீகம், இது வந்து தற்காலிகம், இது நிரந்தரம், இது மாயை, இது ஆன்மீகம் சொல்லிட்டு இருக்கோம். ஆனா பகவானை பொறுத்த வரைக்கும் எல்லாமே அவருடைய சக்திகள் தான் இல்லையா? பகவானுடைய சக்திகள் தான். சோ பகவானுடைய சக்திகள் என்ன பண்றாரு அப்படின்னா, அவரு பல்வேறு விதமான ருச்சிகள் என்ன பண்றாரு அப்படின்னா அனுபவிச்சுட்டு இருக்காரு. அவர் என்ன பண்றாருன்னா, இந்த உலகத்தை படைத்து இந்த உலகத்தினால என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை அனுபவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றார்.
சோ பகவான் இந்த உலகத்தை ஏன் படைச்சிருக்கார் அப்படின்னா நாம் அனுபவிப்பதற்காக கிடையாது. ஆண்டவன் படைச்சா ஏன் கிட்ட கொடுத்தான் அப்படின்னு சொல்லிட்டு அனுபவி ராஜான்னு சொல்லி பகவான் நம்மளை அனுப்பி வைக்கல. சோ பகவான் இந்த உலகத்தை ஏன் தெரியுமா படைச்சிருக்காரு? அவர் அனுபவிப்பதற்காக படைச்சிருக்காரு. அதனால்தான் கம்பர் தன்னுடைய முதல் வரியிலே சொல்றாரு, உலகம் யாவையும் தாமுலவாக்கலும் நிலை பெறுத்தலும் நீக்கலும் அழகிலா விளையாட்டுடைய தலைவர் யார்? அவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே. இது எல்லாத்தையும் விளையாடுறதுக்காக படைச்சிருக்காராம். ரங்கஸ்தலம் அப்படின்னு சொல்லி சொல்றது உண்டு, ஸ்ரீரங்கம் அப்படின்னு சொல்லி சொல்றது உண்டு இல்லையா? ரங்கம்னா என்னது? பிளே கிரவுண்ட், வேற ஒண்ணும் கிடையாது. சோ பகவானுக்கு இந்த உலகம் அப்படிங்கிறது ஒரு பிளே கிரவுண்டை போன்றது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதனால்தான் இதற்கு பேரு லீலா விபூதி அப்படின்னு ஒரு பேரு கொடுத்திருக்காங்க. வேதத்துல பகவானுடைய இருப்பிடத்துக்கு பேரு நித்திய விபூதி, நிரந்தரமா இருக்கக்கூடியது. இந்த உலகத்துக்கு பேரு லீலா விபூதி அப்படின்னு சொல்லி சொல்றோம். சோ பகவான் அங்கிருந்து கீழே இறங்கி வரும்போது அவதாரம் லீலைகளை செய்வதற்காக வரார் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சோ பகவான் இந்த உலகத்தை படைச்சது எதற்காக படைச்சிருக்காரு அப்படின்னா நாம் இந்த உலகத்துல சந்தோஷமா இருக்கிறதுக்காக கிடையாது. அவர் இந்த உலகத்துல வரும்போது சந்தோஷமா இருக்கிறதுக்காக படைச்ச கெஸ்ட் ஹவுஸ் மாதிரிதான் இது. அது என்ன பண்ணிருக்காரு? நம்ம எல்லாத்தையும் இங்க ஆளுங்களை வச்சிருக்காரு. எதற்காக வச்சிருக்காரு அப்படின்னா நாம் எல்லாம் ஏதோ ஒரு வகையில பகவானிடமிருந்து பிரிஞ்சு அனுபவிக்கணும் அப்படின்னு நினைச்சோம். அவ என்ன பண்றாரு? நம்மளை இந்த உலகத்துல வச்சு ஒரு பாடம் கற்பிப்பதற்காக என்ன பண்ணிருக்காரு? இந்த உலகத்தை படைத்து நமக்கு பாடம் சொல்லி கொடுக்கிறார். நாம் பகவானை விட்டு பிரிந்து அனுபவிக்க முடியாது. பகவானுடைய லோகத்துல இருந்தா மட்டும்தான், பகவானுடைய லோகம் அப்படின்னா பகவானுடைய சேவையில் இருந்தா மட்டும்தான் நாம் ஆனந்தமா இருக்க முடியும் அப்படிங்கிற இந்த பாடத்தை சொல்லி கொடுப்பதற்கு என்ன பண்ணிருக்காரு? பகவான் நம்மளை இந்த உலகத்துல வச்சிருக்காரு. சோ நாம் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இதுதான். நாம் பகவானுடைய சேவையில் ஈடுபட ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நாம் தனியா வைகுண்ட லோகம் போகணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. இந்த லோகமே அவனுக்கு என்ன போயிடுது? வைகுண்டமா மாறி போயிடுது. இஹயஸ்ய ஹரேர் தாசே கர்மனா மனசாகிர ஜீவன் முக்தஸ்ய உச்சதே அப்படின்னு ரூப கோஸ்வாமி சொல்றார். ஒருவன் இந்த உலகத்துல இருக்கும்போது எப்படி இருக்கலாம் அப்படின்னா ஜீவன் முக்தனாக வைகுண்டத்தில் வாழலாம் அப்படின்னு சொல்லி சொல்றார். இத கபில தேவன் சொல்றாரு. கபில தேவர் பகவான் கிட்ட பிரார்த்தனை பண்றார். உண்மையில பக்தர்களுக்கு வைகுண்டம் அப்படிங்கிற தேவையில்லை, மோட்சம் அப்படிங்கிற தேவையில்லை. மோட்சம் வைகுண்டம் அப்படிங்கிறது அவங்களுக்கு உண்மையில தொந்தரவாதான் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றார். பொதுவா நம்ம என்ன சொல்றோம்? இந்த உலகம் அப்படிங்கிறது ஒரு ஆழ்ந்த கடல், சம்சார கடல் அப்படின்னு சொல்லி சொல்றோம். கடலுடைய கஷ்டம் யாருக்கு தெரியும்? கடலுக்குள்ள இருக்கிறவங்க தான் கடலுடைய கஷ்டம் தெரியும் இல்லையா? இதே ஒருத்தர் நல்ல படகுல உட்கார்ந்துருந்தானே கஷ்டம் தெரியுமா? தெரியாதுல்ல. இப்ப கங்கை நீர் இருக்கு, கங்கையில் இருக்கு, ஒருத்தன் கங்கையில விழுந்துட்டான், தத்தளிச்சிட்டு இருக்கான், அவனுக்கு தான் பெரிய கஷ்டமா தெரியும். இதே ஒருத்தன் என்ன பண்றான் அப்படின்னா நல்ல கங்கையில், இது கபில தேவர் கொடுக்கக்கூடிய உதாரணம் தான். கங்கை நதி, கங்கை நதியில பார்த்தோம் அப்படின்னா நல்ல சரத் பூர்ணிமா, சரத் சந்திரன் நல்ல ஜொலிப்பா ஜொலிச்சிட்டு இருக்கார். சாயந்தரம் வேலை. அந்த சமயத்துல கங்கை கடல் மேல, ஒரு கங்கை நதி மேல ஒரு படகு, அந்த படகு மேல ஒருத்தர் உட்கார்ந்துட்டு இருக்கார். ஒருத்தர் வீணை வாசிச்சுட்டு அழகா பாடிட்டு இருக்கார். இவர் என்ன பண்றாரு? அந்த படகு சவாரி போயிட்டு இருக்கார், அழகா கேட்டு போயிட்டே இருக்கார். இது கரை வந்துருச்சு, கங்கை கரை வந்துருச்சு. அவர் நினைப்பாரு, என்ன அப்பயே கரை வந்துருச்சா, இன்னும் கொஞ்ச நேரம் தூரம் போனா நல்லா இருக்குமே, கங்கையிலே பயணம் பண்ணா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைப்பார். ஆமாவா இல்லையா? ஏன்னா அவர் எப்படி இருக்காரு? இப்ப கங்கையிலே இருந்தாலும் அவர் எப்படிதான் இருக்காரு? கரையேறியவரா இருக்காரு, பீஸ்ஃபுல்லா இருக்காரு, பாதுகாக்கப்பட்டவரா இருக்காரு. அது போல சம்சார தாபம் இல்ல இந்த சம்சார கடல் அப்படிங்கிறது யாருக்கு சொந்தம் அப்படின்னா சம்சாரத்துக்குள்ள இருக்கவங்களுக்கு தான். யார் ஒருவன் பகவானுடைய படகு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பக்தி அப்படிங்கிற இந்த படகுல ஏறிட்டாங்களோ அவங்களுக்கு இந்த உலகம் முடியும் போது அப்பயே முடிஞ்சு போயிடுச்சா, நான் இன்னும் பண்ண வேண்டிய சேவை இருக்கு கிருஷ்ணருக்கு, அப்பயே முடிஞ்சு போயிடுச்சான்னு யோசிப்பாங்களாம். பக்தர்களுக்கு உண்மையில முக்தி அப்படிங்கிறது பெரிய தொந்தரவா தான் இருக்கான். முக்தி அவங்க ஏத்துக்கிறது கிடையாது. இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா அவர் இன்னொரு உதாரணம் கொடுக்கிறாரு. இப்ப கல்யாணம் நடக்கும், கல்யாணம் முடியும் போது என்ன பண்ணுவாங்கன்னா வந்த பூஜாரி யஜ்யம் பண்றாருல்ல அந்த புரோஹிதர், அவருக்கு சன்மானம் பண்ணுவாங்க. ஒரு பிளேட்ல என்ன பண்ணுவாங்க, யாருமே சாப்பிடாத ஆரஞ்சு, அப்புறம் ஊதுபத்தி குத்தி வச்ச வாழைப்பழம், அப்புறம் 2 தேங்காய் மூடி, இதெல்லாம் கொடுப்பாங்க. இதெல்லாம் என்ன பண்ணுவாங்க யூஸ்வலா வாங்கி அப்படியே நம்ம பக்கத்துல வச்சிருவோம், யாரும் சாப்பிடவே மாட்டோம். நம்மளுக்கும் கல்யாண வீட்டுல போனா கொடுப்பாங்கல்ல ஒரு பேக்ல போட்டு, அதை சாப்பிடவே முடியாது, அந்த மாதிரிதான் பேக்ல போட்டு கொடுக்குறாங்க. போட்டு கொடுக்குறாங்க, இதெல்லாம் வாங்கிப்பார். இதோட சேர்ந்து ஒண்ணு கொடுப்பாங்க, முக்கியமான விஷயம் என்னது, பணக்கவர் இல்லையா? பணக்கவரோட சேர்த்து வாங்கிப்பார். வாங்கிட்டு அந்த பூஜாரி என்ன பண்ணுவாரு, அந்த தட்டை அப்படியே பக்கத்துல வச்சிருவார். பணக்கவர்ல இருந்து பணத்தை எடுப்பார்,
எதை ஜோப்ல வச்சுப்பாரு? பணத்தை மட்டும் ஜோப்ல வச்சுப்பாரு. கவரை தட்டில் வச்சாலும் வைக்கலாம், சேர்த்து கூட்டிட்டு போய் சேர்த்து எடுத்துட்டு போலாம் இல்லையா? அது போலதான் ஒரு பக்தனுக்கு முக்தி அப்படிங்கிறது. பகவான் நமக்கு சேவையை கொடுத்துட்டாரு அப்படின்னா அந்த சேவை தான் ஒரு பக்தனுக்கு தேவையாம். அந்த சேவையோட சேர்ந்து எப்படி பணத்தோட ஒரு பணக்கவரும் சேர்ந்து வரும்போது அதை சேர்த்து வாங்கிக்கிறோமோ, அது போல ஒரு பக்தன் என்ன பண்றான், முக்தியை கொடுக்கும்போது சேர்த்து வாங்கிக்கிறாரா. சரி இருந்தா பரவாயில்ல, ஒண்ணு இருக்கட்டும் வாங்கி வைக்கலாம்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுக்கிறாராம். இல்லைன்னா ஒரு பக்தனுக்கு முக்தி அப்படிங்கிறதே தேவையே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றார். காரணம் என்னது? அவர் இங்கே எப்படிதான் இருக்காரு, முக்தி பெற்றதான் இருக்காரு. முக்தி அப்படின்னா என்னது? பகவானுடைய சேவையில் ஈடுபடுறதா முக்தின்னு சொல்லி சொல்றோம், வேற ஒண்ணுமே கிடையாது. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் முக்தினா தனியா வேற ஏதாவது இருக்கும் நினைச்சிட்டு இருக்கோம். ஹரே கிருஷ்ண மந்திரம் ஜபம் பண்றோம், காலையில உட்காந்து எல்லாரும் ஒட்டுக்கா சாண்ட் பண்றோம் இல்லையா? ஒரு அரை மணி நேரம் உட்காந்து சாண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு என்ன ஆகுது? கால்லாம் வலிக்க ஆரம்பிக்குது, எந்திரிக்கலாமா நடக்கலாமா, எப்படா ஜபம் முடியும்னு சொல்லிட்டு மாலை எடுத்து பார்த்துட்டு இருக்கோம். 16 மாலை ஒரு நாளைக்கு முடிச்சிட்டோம் அப்படின்னா அப்பா முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிடறோம். அதுக்கப்புறம் நாளைக்கு தான் ஜபமாலையை பாக்குறோம். கரெக்ட் தானே? கீர்த்தனை பண்றோம், உட்காந்து கீர்த்தன் பண்ண ஆரம்பிக்கிறோம். எப்படா கீர்த்தன் முடியும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். கீர்த்தனை முடிச்சுன்னா பாடி கீர்த்தனை முடிச்சாங்கடா அப்படின்னு நினைக்கிறோம். உபன்யாசம் கிளாஸ் உட்காரும் போது எத்தனை மணிக்கு கிளாஸ் நடக்கும்? ஓ வம்சிதாரியா போச்சுடா, இன்னைக்கு 9:15 வரைக்கும் காலைல சொல்லி அனுப்பும்போது பிரபு 9 மணிக்கெல்லாம் முடிச்சிருங்க, 9:30 மணி வரைக்கும் கொண்டு போக வேண்டாம், பக்தர்கள்லாம் ரொம்ப தொந்தரவுக்குள்ளாராங்க, 1.5 மணி நேரம் உட்கார முடியலையா யாராலுமே. எல்லாத்துக்கும் நம்மளுக்கு என்ன இருக்கு? டைமிங் வச்சிருக்கோம். வைகுண்டத்துக்கு போய் என்ன பண்ண போறீங்க? வைகுண்டத்துல டைமிங் இருக்கா என்ன? அங்க தொடர்ந்து கீர்த்தனை நடந்துட்டு இருக்கும், தொடர்ந்து உபன்யாசம் தான் நடந்துட்டு இருக்கும், தொடர்ந்து ஃபெஸ்டிவல்ஸ் தான் நடந்துட்டு இருக்கும். அங்க ஸ்கூல் கிடையாது, காலேஜ் கிடையாது, வியாபாரம் கிடையாது, பிரிண்டிங் பிரஸ் கிடையாது, தங்க கடை கிடையாது, வேற நல்லா இருக்கு, பெயிண்ட் கடை கிடையாது, எந்த பிசினஸ் அங்கெல்லாம் கிடையாது. அங்க போனா உங்களுக்கு போர் அடிச்சிடும், என்ன பண்ணுவீங்க அங்க போயிட்டு? அதெல்லாம் கிருஷ்ணன் கூட்டிட்டு போறதே இல்லை. நீங்க எப்ப கிருஷ்ணருக்கு காட்டுறீங்களோ, கிருஷ்ணா எனக்கு உன்னுடைய சேவை, இந்த பக்தி சேவை இருக்குல்ல, 9 வித சேவை இருக்குல்ல, இதுலதான் கிருஷ்ணனுக்கு ருச்சி இருக்கு, மற்றதெல்லாம் சும்மா ஏதோ வேலை பண்ணணுமே பண்ணிட்டு இருக்கேன். இதுதான் பலதேவ வித்யாபூஷன் பரிநிஷ்டித பக்தன் சொல்லி சொல்றாரு. பரிநிஷ்டித பக்தனா யார் தெரியுமா? அவன் பக்திக்கு முன்னுரிமை கொடுப்பான், மற்ற விஷயங்கள்லாம் நேரம் இருந்தா பண்ணுவான். நம்ம எப்படி இருக்கோம்? அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கும். எப்படி பண்றோம்? நம்ம ஃபர்ஸ்ட் வேலைக்கு முன்னுரிமை கொடுக்கிறோம், நேரம் இருந்தா என்ன பண்றோம்? பக்தி பண்ணிக்கிறோம் இல்லையா? அதுவும் இப்ப எல்லாம் ஆன்லைன்லயே பண்ணிக்கிறோம். பிரபு ஆன்லைன்ல எல்லாம் கேட்டுக்கிறோம், நாங்க வீட்டுல இருந்தா கேட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. கோயிலுக்கு வரதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறோம். அப்படிதான் சொல்றாரு. ஆனா பரிநிஷ்டித பக்தி எப்படி தெரியுமா இருக்கணும்? அவனுக்கு பக்தி செய்யறதுக்கு தான் நிறைய ஆர்வம் இருக்கணுமா. நேரம் இருந்தா என்ன பண்ணுவான்? கொஞ்சம் சைட்ல வியாபாரத்தையும் குடும்பத்தையும் பார்த்துப்பான. அதை ஏன் பாத்துக்கிறான் அப்படின்னு அதுக்கும் உதாரணம் கொடுக்குறாரு. சரி அவனும் வியாபாரம் பண்றான் இல்ல சார் அப்படின்னா, அவன் வியாபாரம் எதற்காக தெரியுமா பண்றான்? மற்றவர்களுக்கு உதாரணம் காட்டுவதற்காக வியாபாரம் பண்றானே தவிர தான் அனுபவிக்கணும் அப்படின்னு எண்ணத்துல வியாபாரம் செய்வதே கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றார். இப்படிப்பட்டவன் தான் பரிநிஷ்டித பக்தன் சொல்லி சொல்றார். இந்த தளத்துக்கு நம்ம வர முயற்சி பண்ணும். பக்தர்கள் என்ன பண்ணும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா தங்களுடைய தளத்தை உயர்த்திக்கிட்டே போகணும். நாம் ஆன்மீக விஷயங்களுக்கு நேரத்தை அதிகம் ஒதுக்க ஆரம்பிக்கணும், பௌதிக விஷயங்கள் நேரத்தை கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணும்? குறைச்சிக்கிட்டே வரணும். ஆகார நித்ர பய மைத்துன இதனால என்ன பண்ணும்? கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டே வரணும். எது அதிகமாயிட்டே வரணும்? 9 விஷயங்கள் அதிகமாயிட்டே இருக்கணும். என்ன 9 விஷயங்கள்? ஸ்ரவணம், கீர்த்தனம், விஷ்ணு ஸ்மரணம், பாத சேவனம், அர்ச்சனம், வந்தனம், தாஸ்யம், சக்கியம், ஆத்ம நிவேதனம். குறைஞ்சபட்சம் இதுல 3ஆவது வரணும். நம்மளுக்கு முதல் 3ஆவது வரணும். என்னது? ஸ்ரவணம், கீர்த்தனம், விஷ்ணு ஸ்மரணம். வீட்டுல எழுதி வச்சுக்கோங்க, ஒரு பேப்பர்ல எழுதி ஒட்டி வச்சுக்கோங்க. ஸ்ரவணம் இன்னைக்கு எவ்வளவு நேரம் நடந்திருக்கு, கீர்த்தனம் எவ்வளவு நேரம் நடந்திருக்கு, ஸ்மரணம் எவ்வளவு நேரம் நடந்திருக்கு. நீங்களே செக் பண்ணிக்கோங்க, உங்க ரேங்க் எவ்வளவு இருக்குன்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. மைனஸ்ல போச்சு அப்படின்னா வேலைக்கே ஆகாது அப்படின்னு அர்த்தம். இந்த பாஸ் மார்க் போடுறது, கிரேஸ் மார்க் போடுறதுலாம் கிருஷ்ணர் கிட்ட கிடையாது. 99 நாளும் வெளில அமைச்சு விட்டுருவார். 100 மார்க் எடுத்தா உள்ள வாங்க, 99 எடுத்தாலும் 1 மார்க் எடுத்துட்டு உள்ள வாங்கன்னு சொல்லி அமைச்சு விட்டுருவார். ஏன்னா அங்க போய் நம்ம போய் அந்த இடத்துக்கு எடுத்துட்டு இருக்க கூடாது. அந்த இடத்த தான் அவர் சுத்தமா வச்சுட்டு இருக்காரு. அங்க போய் நம்ம மறுபடியும் குட்டை குழப்பிட்டு இருக்க கூடாது. நீ குட்டை குழப்பறதா இருந்தா இங்கே இருப்பா, ஒன்னும் பிரச்சனை இல்லை, மெதுவா நீ என்கிட்ட வா, ஒன்னும் அவசரப்படாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வச்சிருவாரு நம்மள. இங்க நம்ம பாக்குறோம் கிருஷ்ணர் என்ன பண்றாரு அப்படிங்க
ஹிரண்யகசிபு பிரம்மதேவன் கிட்ட பிரார்த்தனை பண்றான். என்ன பிரார்த்தனை பண்றான்? சாகா வரம் வேணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்றான். ரொம்ப கஷ்டமே கிடையாது. இதுக்கு இவ்வளவு தபசியம் பண்ணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. என்ன பண்ணிட்டு இருந்தா போதும், அவன் பக்தி செஞ்சிருந்தா போதும். பிரகலாதன் எப்படி செஞ்சாலும் அப்படி செஞ்சிருந்தா போதும் இல்லையா? பிரகலாதன் என்ன பண்ணா? நாராயண 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 ஹரே கிருஷ்ணா மாத்திரம் சொல்லிக்கிட்டே இருந்தான். அவனுக்கு சாகாவரம் ஈஸியா கிடைச்சிருச்சு. இவன் என்ன பண்றான்? ரொம்ப கஷ்டப்பட்டு கேட்டுட்டு இருக்கான். இதுதான் முட்டாள்தனம் அப்படின்னு சொல்லி சொல்றது. கிருஷ்ணர் அதான் சொல்றாரு பகவத்கீதையில, நான் இருக்கும் போது என்னை வழிபடாம ஏன்பா நீங்க தேவர்கிட்ட போய் விழுறீங்க? ஸ்ரீமத் பாகவத்துல சுகதேவ கோசாமி சொல்றாரு, அகாம சர்வ காமோவா மோக்ஷ காம உதாரதி தீவிரேன பக்தி யோகேன யஜேத புருஷம் பரம். நீங்க பகவானை வழிபட்டாவே உங்களுக்கு எல்லா விதமான வரத்தையும் கொடுக்க தயாரா இருக்காரு. அப்படி இருக்கும்போது நீங்க ஏன் தேவர்கிட்ட போறீங்கன்னு கேள்வி கேட்கிறார். இங்க நம்ம இந்த உதாரணத்தை தெரிஞ்சுக்கலாம். இங்க ரொம்ப கடுமையான தவம் எல்லாம் பண்ணா, கடுமையான தபஸ் செய்து அவன் வரம் கேட்கணும் அப்படின்னு நினைச்சான். வரம் கேட்கறதுக்கு என்ன பண்ணா? பயங்கரமா புகழ்ந்து பேசுறான். நம்ம எல்லாரும் பண்றதுதான், ஒன்னும் புதிய விஷயம் கிடையாது. நம்ம கிட்ட யாருக்காவது ஏதாவது ஒரு வேலை ஆகணும், என்ன பண்ணுவோம்? போய் அவங்கள, சார் நீங்க இப்படி, சார் நீங்க அப்படி, சார் நீங்க ஓஹோ, சார் நீங்க ஆஹா, சார் பயங்கரமா புகழ்ந்து பேசும். திட்டுறாரு. இது மனுஜுடை புட்டி மனுஜுன்னி சேவிஞ்சி அனுதினமும் அப்படின்னு சொல்லிட்டு தியாகராஜ சுவாமி திட்டார். ஏடா ஒரு மனுஷனா பிறந்து இன்னொரு மனுஷனை போய் புகழ்ந்து பேசிட்டு இருக்கேடா. சார் நீங்க தான் சார், நீங்க எல்லாம் என் வாழ்க்கையே இல்ல சார், நீங்க தான் சார் எல்லாமே, நீங்க தான் சார் பாத்துக்கணும். இங்க சொல்லணும், மறுபடியும் இன்னொருத்த கிட்ட போய் அதே வார்த்தை சொல்லிட்டு இருப்பான். சார் நீங்க தான் சார் எல்லாமே சொல்லிட்டு நம்பவே கூடாது. கேவலம் என்ன பண்ணக்கூடாது? ஒரு மனுஷனா பார்த்து இன்னொரு மனுஷனை போயிட்டு முகசுத்தி பண்ணிட்டே இருக்கக்கூடாது. சோ பகவான் கிட்ட தான் என்ன பண்ணணும்? நம்ம போய் பிரார்த்தனை பண்ணும். சோ பகவான் பார்த்து கொடுத்துட்டாரு அப்படின்னா கண்டிப்பா யாரும் தடுக்கவே முடியாது. பகவான் பார்த்து நிறுத்திட்டாருன்னா யாரும் நம்மளுக்கு கொடுக்கவும் முடியவே முடியாது. அதனால நம்ம என்ன பண்ணணும்? நம்முடைய பிரார்த்தனைகளை, நம்முடைய பிரார்த்தனைக்கு உண்டான ஒரே ஒரு பொருள் யாரு அப்படின்னா பகவான் மட்டும்தான். மற்றவர்களை நம்ம எல்லாருக்கும் மரியாதை கொடுக்கணும். அதுக்காக எல்லாருக்கிட்ட நம்ம வீம்பா நடந்துக்கூட, போடா நான் யார் தெரியுமா, நான் கிருஷ்ணா டிவோட்டியா நாம போட்டிருக்கேன் பாரு, போ எல்லாம் போ, கிளம்பிட்டு திட்டவும் கூடாது. ரெண்டு விதமா பாத்துக்கணும். பெரிய அட்ராக்ஷன் இருக்கக்கூடாது, அதே சமயத்துல டிஸ்ரெஸ்பெக்டும் இருக்கக்கூடாது. எல்லாத்தையும் நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா எல்லாற்றையும் பகவானுடைய விரிவங்கமாக, பகவானுடைய சக்தியா பார்க்க தெரியணுமே தவிர இது உயர்ந்தது இது தாழ்ந்தது அப்படின்னு அதையும் பார்க்க கூடாது. பகவானுடைய தோற்றத்துல நமக்கு என்ன தேவையோ அதை சரியா உபயோகப்படுத்திக்கணும் தவிர இது உயர்ந்தது, இது எனக்கு பிடிக்கும், இது ரொம்ப தாழ்ந்தது எனக்கு பிடிக்காது அப்படின்ற மனநிலைமைக்கு வரக்கூடாது. எனக்கு என்ன தேவை என்ன தேவை இல்லை, ஆணுக்குள்ள சங்கல்பக பிராதிகுல்யச வர்ஜனம் அப்படின்னா ஒரு பக்தனுடைய நிலைமை பத்தி சொல்றார். இங்க பகவான் என்ன பண்றார் அப்படின்னா விஸ்வரூபனாக இந்த உலகம் முழுவதும் நிறைஞ்சிருக்கார் அப்படின்னு சொல்லி சொல்றார். சஹஸ்ரசீருஷா புருஷா சஹஸ்ராக்ஷ சஹஸ்ரபாத் அப்படின்னா வேதம் ஆரம்பிக்குது. பகவான் யாருடா அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா வேதம் இதுதான் சொல்லுது. வேதத்துல இருக்கக்கூடிய புருஷ சுக்தம் அப்படின்னு சுக்தம் இதுதான் பகவான் யார் அப்படின்னு நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடியது. பகவான் யாரு அப்படின்னு கேட்கும்போது ஃபர்ஸ்ட் எப்படிதான் ஆரம்பிக்குது? சஹஸ்ரசீருஷா புருஷா, அவன் தான் புருஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுது. பகவான புருஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுது. புருஷன்னா யாரு? நிறைய முறை உங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கேன். புருஷ சப்தத்துக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்கேன். 5 விரலை காட்டி சொல்லி கொடுத்திருக்கேன். யாருக்கு ஞாபகம் இருக்கு? புருஷன்னா யாரு? இந்த 5 விரலை சொல்லியிருக்கோம்ல, யாருக்கு ஞாபகம் இருக்கு? வெரி குட். அப்படிதான் இருக்கணும் எல்லாருமே. எத்தனை முறை சொல்லி கொடுத்திருக்கேன் நான் உங்களுக்கு. எல்லாரும் 5 விரலை காட்டுங்க. எப்படி? காங்கிரஸ் கோட்டு போட்டுறாதீங்க. எனவே நான் இங்க அதை பத்தி பேச வரல. இந்த 5 விரலை பார்க்கும்போது உங்களுக்கு 5 விஷயம் ஞாபகம் வரும். இதுக்கு பேர் தான் புருஷ அப்படின்ற சப்தம். அபுருஷ, புருஷ, உட்புருஷ, உத்தர புருஷ, புருஷோத்தம அப்படின்னு 5 விஷயங்கள் இருக்கான். பகவான் எதற்கெல்லாம் உயர்ந்தவரா இருக்கார் அப்படின்னா அபுருஷ அப்படின்னு சொல்லக்கூடிய பௌதிகத்திற்கும், புருஷ அப்படின்னு சொல்லக்கூடிய கட்டுண்ட ஜீவாத்மாக்களுக்கும், கட்டுண்ட ஜீவாத்மாக்கள்ல சிறந்தவர்களா இருக்கக்கூடிய உட்புருஷ அப்படின்னு சொல்லக்கூடிய விடுபட்ட ஜீவாத்மாக்கள், விடுபட்ட ஜீவாத்மாக்களுக்குள்ள சிறந்தவர்களா இருக்கக்கூடிய யாரு? நித்திய முக்தர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய உத்தர புருஷ. அதுக்கப்புறம் இந்த விடுபட்ட ஜீவாத்மாக்களையும் உயர்ந்தவரா இருக்கக்கூடியது உத்தம புருஷ அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் தான் புருஷோத்தமன் அப்படின்னு பேரு. பகவான் இந்த 4 காட்டிலும் உயர்ந்தவரா இருக்கார். உத்தம புருஷஸ்தொன்யா பரமாத்மே திதாகிருதா யோலோகத்ரயம் ஆவிஷ்ய பிபர் தவ்ய ஈஸ்வரஹான் கிருஷ்ணர் 15ஆம் அத்தியாயத்துல இந்த விஷயங்கள்லாம் பேசிட்டு இருக்கார்.
அப்ப புருஷ சப்தம் யாரை குறிக்குது அப்படின்னா எல்லா சக்திகளுக்கும் மூலமாக, எல்லாவற்றையும் கட்டுப்படுத்துவராக, எல்லாவற்றிலும் நிறைஞ்சி இருக்கவராக, எல்லாவற்றையும் தாங்கக்கூடியவராக இருக்கிற சொல்றோம் புருஷான்னு சொல்லி சொல்றோம். சுவாமியாத்து பரணாத்து வியாபியாத்து புருஷோத்தமஹ அப்படின்னு பராசர பட்டர் வேதாந்த தேசிகர் பகவத்கீதை வியாக்கியானத்தை சொல்றார். புருஷோத்தமன் பகவான புருஷன் ஏன் தெரியுமா சொல்றோம்? அவருக்கு 3 குணங்கள் இருக்கா. என்ன 3 குணங்கள் தெரியுமா இருக்கு? வியாபனாத்து பரணாத்து சுவாமியாத்து புருஷோத்தமஹ அப்படின்னு சொல்லி சொல்றார். என்னது வியாபனம் அப்படின்னா? என்னது? வியாபித்திருக்கார், எல்லா இடத்துலயும் நிறைஞ்சு இருக்கார், வியாபனாத்து. 2வது பரணாத்து, பரணாத்து என்ன பண்ணிட்டு இருக்கார்? எல்லாத்தையுமே தாங்கிக்கிட்டு இருக்கார். 3வது சுவாமியாத்து, சுவாமியாத்துன்னா எல்லாத்தையும் கட்டுப்படுத்திட்டு இருக்கார் அப்படின்னு சொல்லி சொல்றார். இதை 3ஐயும் செய்யறதுனால அவனுக்கு பேர் புருஷோத்தமன் அப்படின்னு சொல்லி சொல்றோம். என்ன 3 குணங்கள்? பரவி இருத்தல், தாங்கி இருத்தல், கட்டுப்படுத்தி இருத்தல் அப்படின்னு 3 விஷயங்கள். இது 3 தனித்தனியா அந்த உலகத்துல பார்க்க முடியும். காற்று எல்லா இடத்துலயும் பரவி இருக்கும், தாங்கிட்டு இருக்காது. பூமி எல்லாத்தையும் தாங்கிட்டு இருக்கும், பரவி இருக்காது. ராஜா எல்லாத்தையும் கட்டுப்படுத்திட்டு இருப்பாரு, பரவி இருக்க முடியாது, தாங்க முடியாது. ஆனா பகவான் கிட்ட இந்த 3 குணங்களும் ஒன்று சேர இருக்குமா? அதனால அவருக்கு பேர் என்ன சொல்றாங்க? புருஷோத்தமன் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். இங்க பிரம்மதேவர் வந்துட்டாரு. வந்ததுக்கு அப்புறம் ஹிரண்யகசிபு என்ன கேட்கணும்? வரம் தானே கேட்கணும். ஆனா என்ன பண்றான்? நிறைய பிரார்த்தனை பண்றான். ஏன் பிரார்த்தனை பண்றான் அப்படின்னா குணங்களை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறான். ஏன்னா ஸ்ரீமத் பாகவதம் அப்படிங்கிறது எதுக்காக இருக்குன்னா பகவானுடைய குணங்களை தியானம் செய்வதற்காக தான் இருக்கு. வெறும் கதை சொல்றதுக்காக கிடையாது. கதை என்ன பண்ணிருக்கலாம்? இப்ப நிறைய பேர் ஸ்ரீமத் பாகவதம் பிரிண்ட் பண்றாங்க. என்ன பண்ணுவாங்க? கதை பிரிண்ட் பண்ணிட்டு போயிருவாங்க. எதிர்த்து கிளம்பணுமே. பாகவதம் என்ன பண்ணுவாங்கன்னா கதையை பிரிண்ட் பண்ணிட்டு போயிருவாங்க. வாரத்துக்கு ஒரு தடவை தான் வரீங்க, வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வரீங்க, உட்காந்துருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன பண்ணுவாங்கன்னா வெறும் கதையை மட்டும் பிரிண்ட் பண்ணிட்டு போயிருவாங்க. ஸோ கதை சொல்றதுக்காக பாகவதம் வரல. கதைக்கு நடுவில் என்ன பண்றாங்க? தத்துவ விஷயங்கள் நிறைய உள்ள அனுப்பிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால என்ன பண்றாங்கன்னா இங்க பிரார்த்தனைகள்லாம் ஏன் வச்சிருக்காங்கன்னா இந்த பிரார்த்தனைகளால் நம்ம என்ன பண்றோம்? பகவானுடைய குணங்களை தெரிஞ்சுக்கிறோம். இன்னைக்கு என்ன குணங்களை தெரிஞ்சுக்கிட்டோம்? பகவானுடைய குணத்தை நிறைய குணம் தெரிஞ்சுக்கிட்டோம். அதுல இன்னைக்கு முக்கியமான குணம் என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? புருஷோத்தமன் அப்படின்னா என்ன? புருஷ அப்படின்னா என்ன? பகவான் என்ன பண்றாரா? 3 விஷயங்களை பண்றாரா. என்ன பண்றாரு? தாங்குறாரு, வியாபித்திருக்காரு, கட்டுப்படுத்துறாரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. எப்படி சார் 3மே ஒரே இடத்துல நடக்கும்? இந்த உலகத்துல தான் உதாரணம் கொடுக்க முடியுமா? என்னன்னா இந்த பூ இருக்கு. இந்த பூ என்ன பண்ண முடியும்? வெளியில இருந்து தாங்க முடியும். இதுக்குள்ள நுழைய முடியுமா? நுழைய முடியாது. வெளியில இருந்து தாங்க முடியும். வெளியிலிருந்து தாங்கக்கூடிய ஒரு பொருள் எப்படி உள்ள நுழைய முடியும்? உள்ளேயும் நுழையணும், வெளியிலையும் தாங்கணும், கட்டுப்படுத்தியும் செய்யணும். இது எப்படி சாத்தியமாகும்? இந்த உலகத்துல என்ன உதாரணம் கொடுக்க முடியும் அப்படின்னா ஒரே ஒரு உதாரணம் கொடுக்கலாம். இந்த உலகத்துல என்ன உதாரணம் கொடுக்க முடியும் அப்படின்னா இந்த ஆத்மா சரீரத்தை உதாரணம் கொடுக்கலாம். இந்த ஆத்மா இருக்கு இல்லையா? இந்த ஆத்மா உடம்புக்குள்ள எப்படி இருக்கு? உடல் ஃபுல்லா பரவி இருக்கு. 2வது இந்த ஆத்மா தான் உடம்ப தாங்கிட்டு இருக்கு. நாம நினைச்சிட்டு இருக்கோம் உடல் தான் ஆத்மாவை தாங்கிட்டு இருக்கு நினைச்சிட்டு இருக்கோம். ஏன்னா ஆத்மா எங்க இருக்கு? உடம்புக்குள்ள இருக்கு. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் ஆத்மாவை எது தாங்கிட்டு இருக்கு? உடம்பு தாங்கிட்டு இருக்கு நினைச்சிட்டு இருக்கோம். பட் உண்மையில இந்த ஆத்மா தான் உடம்ப தாங்கிட்டு இருக்கு. எப்ப தெரியுமா தெரியும்? ஆத்மா உடம்புல இருந்து வெளில படிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த உடம்ப தாங்கிறதுக்கு 4 பேர் தேவை. கரெக்டா? அப்ப இந்த உடம்ப யாதான் தாங்கிட்டு இருக்காங்க? ஆத்மா தான் உள்ள இருந்து உள்ள பரவி இருக்கு, வெளியில தாங்கிட்டு இருக்கு. இப்படி தாங்கிறதுனாலையும் பரவதனால என்ன பண்ண இந்த உடம்ப தன்னுடைய கட்டுப்பாட்டுல வச்சிட்டு இருக்கு. சோ பகவான் இப்படிதான் என்ன பண்றாரு? இந்த உலகத்தை தன்னுடைய வசம் வச்சிட்டு இருக்காரு. பரணாத்து சுவாமியாத்து வியாபனாத்து புருஷோத்தமஹா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சோ இந்த குணங்கள்லாம் படிக்கும் பொழுது இப்படிப்பட்ட பகவான் எனக்கா காத்துட்டு இருக்காரா? இப்படிப்பட்ட பகவான் என் மேல அன்பு வச்சிட்டு இருக்காரா? இப்படிப்பட்ட பகவானை விட்டுட்டுதான் நான் உட்கார்ந்துட்டு இருக்கேனா? இங்க இப்படிப்பட்ட பகவானை வழிபடாம நான் என்னமோ இங்க புதுசா இந்த வேலை பண்ண போறேன், அந்த வேலை பண்ண போறேன். பெரிய செல்வந்தர், பெரிய கோட்டீஸ்வரனுடைய பையன் அவன் என்ன பண்றான்? அவன் வீட்டுல இருந்து தனியா வந்துட்டு ரோட நிறைய பாட்டில் எல்லாம் கிடக்குது, குப்பை பாட்டில் நிறைய கிடக்குது. அதை பொறுக்கிட்டு போய் நம்ம கொடுத்து தினமும் ₹1 சம்பாதிக்கிறோம். ₹1 ஒரு பெரிய டீம் ஒண்ணு உற்பத்தி பண்றோம். உற்பத்தி பண்ணி 10 பேர் அனுப்பி வைக்கிறோம். தினமும் ₹10 சம்பாதிக்கிறோம். நம்ம பிளான் இதுதான். சலோ கிளம்பலாம், பிளான் போடலாம்
அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அவங்க அப்பா தலையை அடிச்சுப்பாரு. டேய், நான் தினசரி 100 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறேன்டா. நீங்க என் கிட்ட வராம என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இங்க பிளாஸ்டிக்க திருடி சாப்பிட்டுக்கிட்டு இதுதான் பெரிய சந்தோஷம் நினைச்சிட்டு இருக்கீங்க. அவன் நினைச்சிட்டு இருக்கான், சுதந்திரமா இருக்கேன் இப்ப நானு, சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும். இந்த எண்ணத்தை முதல்ல விடணும். சுதந்திரம் அப்படிங்கிறது தற்குறி போல சுத்தி திரியறது கிடையாது. அப்பா அம்மாவுடைய கட்டுப்பாட்டுல இருந்து அவங்க சொல்ற பேச்சு கேட்கறதா உண்மையான சுதந்திரம். அதே போல பக்தர்களாக நமக்கு என்ன தெரியுமா சுதந்திரம்? உண்மையில பகவானுடைய கட்டுப்பாட்டுல இருந்து அவருடைய சேவையில் ஈடுபடுறதுதான் உண்மையான சுதந்திரம். சோ பகவானுடைய குணங்கள் நம்ம என்ன பண்ணணும், இந்த மாதிரி கொஞ்சம் தியானம் செய்ய ஆரம்பிக்கணும். இந்த பிரார்த்தனைகள்லாம் ஏன் கொடுத்திருக்காங்க அப்படின்னா, பொதுவா நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்ரீமத் பாகவதத்துல பிரார்த்தனை எல்லாம் சீக்கிரம் முடியாதா, என்ன சும்மா பிரார்த்தனை போயிட்டே இருக்கு, 10 ஸ்லோகம். ஆரம்பத்தில் நான் அப்படிதான் முன்னாடி படிச்சுட்டு இருந்தேன். உங்களை பத்தி தெரியாது, நீங்க எப்படி படிப்பீங்கன்னு தெரியாது. நான் படிக்கும் போதே எடுத்து பார்ப்பேன். ஓகே, பிரம்மதேவர் வந்துட்டாரா, போச்சுடா, வந்துட்டானா பிரார்த்தனை ஆரம்பிச்சிருவாரு, இனிமேல் விட மாட்டாரு. ஒரு சில பிரார்த்தனை எல்லாம் 1 சாப்டர் 2 சாப்டர் 3 சாப்டர் ஓடும். எப்படா முடிப்பாங்க, கதை எப்படா வரும்னு நினைச்சிட்டு இருப்போம். ஆனா உண்மையில நம்ம என்ன தெரியுமா தெரியணும், இந்த பிரார்த்தனைகள் தான் படிக்கணும். ஏன்னா இந்த பிரார்த்தனைகளை படிக்கும் பொழுதுதான் பகவானுடைய உயர்ந்த குணங்கள் தெரிய ஆரம்பிக்கும். எப்ப பகவானுடைய குணங்கள் நம்மளுக்கு தெரிய ஆரம்பிக்குதோ அப்பதான் நம்மளுக்கு என்ன ஆகும், அந்த பகவானோட ஒரு பற்றுதலும், அவர் மேல ஒரு அன்பும், அவர் மேல ஒரு மரியாதையும் வர ஆரம்பிக்கும். கிரந்தரா ஸ்ரீமத் பாகவதம் கி ஜெய், ஸ்ரீல பிரபுபாத கி ஜெய். ஹரே கிருஷ்ணா.